நெல் அறுக்கிறதுக்கு முன்னாடி தான் மழை வந்துக்கிட்டே இருந்ததுன்னு பார்த்தா நெல் அறுத்ததுக்கப்புறமும் சரியான மழைங்க, விடவே இல்லை ஒரு வாரம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நெல் தாளடிலேருந்து விழுந்த நெல் எல்லாமே வந்து நாற்று மாதிரி நல்லா முளைச்சி வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நாள் போனால் அதை பிடுங்கி நடலாம், அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முளைச்சி வந்துருந்தது. தொடர்ச்சியாக மழை வந்துக்கிட்டே இருந்ததுனால அறுத்த புல் என்னாச்சு அப்படின்னா தண்ணியில் ஊறி ஊறி அப்படியே ஒரு மாதிரியாக மக்கின மாதிரி ஆகிப்போச்சு. போச்சுடா இந்த முறை நமக்கு மாட்டுக்கு தீனியே இல்லைடா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் திடீர்னு ஒரு 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில். இந்த வெயிலை பயன்படுத்தி நம்ம நெல் பில்லை வந்து கொண்டு போய் சேர்த்தரலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நெல் பில்லை வந்து கிளஞ்சி விட்டுட்டு இருந்தேன். பில்லெல்லாம் நல்லா காஞ்சிட்ட அப்புறம் பில்லு சுற்றுற வண்டியை வர வச்சு பில்லு சுற்றணும். இதில் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த 1 ஏக்கர் பில்லு சுற்றணும் அப்படின்னா 45 கட்டுலேருந்து 50 கட்டு கிடைக்கும். இந்த முறை வந்து 25 கட்டு தான் கிடைச்சிது. காரணம் என்னென்னா, மழை தொடர்ச்சியாக பேஞ்சிக்கிட்டே இருந்ததுனால பில்லு வந்து கூலமாயிடுச்சு, அதாவது மக்கி போச்சு. மக்கிறதுனால பில்லு சேரலை. 25 கட்டு தாங்க ஆச்சு இந்த ஒரு. மொத்த பில்லுமே போச்சுன்னு நினச்சவனுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லைங்க.